மனோஜ் அவர்களோட உருவப்படத்துக்கு முன்னாடி அவங்களோட மனைவி ஒரு சில விஷயங்கள் சபதமா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாரதிராஜா அவர்களோட பையனும் பிரபல நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. தமிழ் சினிமா பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவர் இறந்து 15 நாட்களுக்கு மேலே ஆகிருச்சு. இன்னைக்கு 16ஆம் நாள் காரியம் அவங்க வீட்டில் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு காரியத்தில் அவங்க வீட்டில் மிகப்பெரிய அளவில் அவரோட ஃபோட்டோ ஒன்று வச்சு அவருக்கு பிடித்தது எல்லாத்தையுமே சமைச்சு போட்டு அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்படி சாமி கும்பிடும்போது மனோஜ் பாரதிராஜா அவர்களோட மனைவி அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சினிமாவில் சாதிக்கணும், ஒரு மிகப்பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருந்தீங்க. அதுக்காக ரொம்பவே உழைச்சிருந்தீங்க. பட் அது நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இது உங்கள் மேலே சத்தியம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்துட்டு பாரதிராஜா அவர்களும் சரி, அங்கேருந்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கு. மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இறக்கிறதற்கு முன்னாடி அவங்களோட மனைவி கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாராமா. குறிப்பாக அவரால் தான் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியல. நம்ம பொண்ணுங்களுக்கு எதுவும் சினிமாவில் ஆசை இருந்துச்சு அப்படின்னா தடுக்காத, அவங்க தாராளமாக அதை பண்ணட்டும். அதே மாதிரி நம்ம ஃப்ரீயாக ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும். அதில் எத்தனையோ மாணவர்கள் இலவசமாக சினிமா கற்றுக்கணும், நடிப்பு கற்றுக்கணும். அவங்க அந்த பேரில் நம்மளோட மூலியமாக அவங்க மிகப்பெரிய அளவில் வரணும் அப்படின்னு அவங்களோட மனைவி கிட்ட அவர் பேசியிருந்திருக்காரு. மனோஜ் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயத்தை தான் அவரோட 16ஆம் நாள் காரியத்தப்ப மனோஜ் அவர்களோட மனைவி ரொம்பவே எமோஷ்னலாக பேசி சபதம் ஒன்று எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இதை பண்ணுவேன் அப்படின்னு. அண்ட் இதுதான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போகுது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, அஜித்குமார் அவர்களோட நடிப்பில் இன்னும் 2 நாட்களில் குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு நிலையில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக மதுரையில் முதல் காட்சி வரது அப்படிங்கிறது சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் பார்த்தீங்கன்னா முதல் காட்சிக்கு கிட்டத்தட்ட 1900 பக்கம் டிக்கெட் வந்திருக்காமா. குறைஞ்சபட்சம் 500 மேலே தான் இந்த டிக்கெட் இருக்காமா. இதனால் மிகப்பெரிய அளவில் டிக்கெட் சேல்ஸ் அப்படிங்கிறது நடக்காமல் இருந்திருக்கு. குறிப்பிட்ட தொகைக்கு மேலே இந்த டிக்கெட் விற்றா தான் முதல் காட்சி இருக்குமாமா. ஒருவேளை அது நடக்காமல் போயிடுச்சுன்னா முதல் காட்சி இருக்காது, மதியம் 12:30 காட்சி தான் அங்கே ரிலீஸ் ஆகுமா. இதனால் இந்த படத்தோட வசூல் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பொதுவாகவே அஜித் அவர்கள் கிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஆகும். இந்த டைம் ஃப்ரீ புக்கிங்லேயே கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே படம் வசூல் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு வந்திருக்கு. அண்ட் முதல் நாள் இன்னும் எவ்வளோ வரும் அப்படிங்கிற கணக்கு சரியாக தெரியலை. கண்டிப்பாக கூட வரும், மிகப்பெரிய ரெக்கார்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த படம் என்ன மாதிரியான ரெக்கார்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? கமெண்ட் பாக்ஸில் இதையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.